Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை அண்ணா நகரில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் 13 கிலோ தங்க கவசத்தை அவரது நினைவிடத்தில் வழங்குவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வருகை தந்துள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சார் தள்ளுங்க சார். மதுரை அண்ணா நகரில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் 13 கிலோ தங்க கவசத்தை அவரது நினைவிடத்தில் வழங்குவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்து விரிவான தகவலை பகிர்வதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம், இதுகுறித்து விரிவான தகவலை பகிருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் அந்த சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014 ஆண்டு 3.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 13 கிலோ தங்கத்தினால் அந்த எடை கொண்ட தங்க கவசத்தை அளித்திருந்தார். அது மதுரை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் அந்த பெட்டகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதிமுகவின் பொருளாளராக இருந்த முன்னாள் பொருளாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இருந்தவரை ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை விழாவின் போது அவரும் அந்த தேவர் நினைவிட அரங்காவலராக இருக்கக்கூடிய காந்தி மீனாலும் வங்கிக்கு நேரடியாக வருகை தந்து கையொப்பமிட்டு அந்த தங்க கவசத்தை பெற்று அந்த குரு பூஜை முடிந்த பின்னர் மீண்டும் அதே வங்கியில் அந்த ஒப்படைப்பது வழக்கமாக இருந்தது. அந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இருந்து பொருளாதார பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணமாக அதனைத் தொடர்ந்து இந்த தங்க கவசத்தை யார் பெற்று தருவது என்பது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தொடரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தங்க கவசத்தை தற்போது அந்த அதிமுக பொருளாளர் இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனிடம் அவர்தான் பெற்று வாங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. அதன் பின்னர் பார்த்தோம் அதிமுகவின் பொருளாளராக உள்ள திண்டுக்கல் சீனிவாசன் வங்கியில் இருந்து மதுரை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் இருந்து அந்த தங்க கவசத்தை பெற்று தேவர் நினைவிட அந்த பொறுப்பாளர் காந்தி மீனாலிடம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த ஆண்டும் அந்த அதிமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் நேரடியாக மதுரை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கிக்கு நேரடியாக வருகை தந்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 118வது ஜெயந்தி விழாவும் அதே போன்று 63வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு இன்று அந்த தேவரின் தங்க கவசத்தை அதிமுகவின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, அதே போன்று RB உதயகுமார், நத்தம் விஸ்வநாதன், மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெரிய புல்லான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழரசன், சரவணன் உள்ளிட்டோரும், அதே போன்று திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா ஆகியோரும் நேரடியாக அந்த தங்க கவசத்தை எடுத்து தேவர் நினைவிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய காந்தி மீனால் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த தங்க கவசம் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாகனத்தில் காவல்துறை பாதுகாப்புடன் அந்த தங்க கவசம் என்பது கொண்டு செல்லப்படுகிறது. பராசக்தி, தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.